ஹாப்பி பர்த்டே சனம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னை பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் நம்ம வீடியோவில் அப்படின்ட்டு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னுடைய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, டீச்சிங்லாம் என்ன வந்தபோது கிளாஸ் எடுத்துகிட்டேன்னா லாஸ்ட்டு 5 minutes பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு போய் தான் சொல்வேன். ஆனால் இப்போது அது நாளடைவில் குறைஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போது எல்லாருமே எக்ஸாம் டைம், அப்புறம் ஜாபுக்கு தேடிட்டுருப்பாங்க, வார் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. இது எல்லா ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு. அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரின்னு சொல்லுங்கள். நான் அடுத்தது நிறைய ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சிவா அப்படிங்கிறது. சிவபெருமான் அவ்வளோ உயர், அதனால் சிவா அப்படின்னு வச்சுருக்கேன் நான். இல்லை நீங்கள் வேறு நேம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இளைஞர் அப்படிங்கிறவர், வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே அவருக்கு தோணுது. அவருக்குள்ள ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது இமயமலை அளவு குழந்து போயிருக்கு. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவர் முயற்சி பண்ணுறது எல்லாத்துலேயும் அவருக்கு தோல்வி 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 தான். ஒரு மனுஷன் எவ்வளோ தான் அடி வாங்க முடியும் இல்லைங்களா? அவரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடல் என்ன பண்ணுறாரு, வீட்டில் எதுவுமே யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. விறுவிறுவிறுன்னு மலை மேலே ஏறிட்டார். அவர் எப்படி ஏறினார் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அப்படி தான் இருக்குது அவருடைய மைண்டு. உச்சிக்கு போயிட்டார். உச்சிக்கு போயிட்டு அங்கே பார்க்குறாரு, ஒரு ஞானி இல்லை முனிவர் ஏதோ ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவரால் பொறுக்க முடியல. அங்கே போய் நம்ம எதாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரின்னு போய் அவருக்கு முன்னாடி போய் சிவனேன்னு உட்காந்துருக்கார். அந்த முனிவர் கண்ணை திறக்கட்டும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த முனிவர் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்த நிமிஷம்தான், நொடி, நிமிஷம் கூட சொல்லக்கூடாது, நொடி. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இளைஞர் அவர் பாட்டுன்னு ஆரம்பிச்சிட்டார் அவருடைய ஸ்டோரி. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நான் என்ன முயற்சி செஞ்சாலும் நல்லதே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான்னு நான் பாட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். என்னை மீறி எங்கேயோ நடந்து நம்மான்னு வந்துட்டேன். அப்போ நீங்கள் என் கண்ணில் பட்டீங்க, அதனால் உங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். உடனே அந்த முனிவர் கொஞ்சம் அமைதியாக அவரை பார்க்குறார். அப்போயாவது அவனுக்கு அந்த மாற்றங்கள் வருதா அவருக்குன்னு பார்க்குறதுக்காக பார்க்குறார். உடனே என்ன செய்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து கொடுத்து அந்த கல்லை வேறு ஒரு இது வச்சு உடைக்க சொல்கிறார். இப்போ எல்லாருக்குமே கிடச்சிருக்கும் நாட் இல்லையா, என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. அந்த கல்லை எடுத்து வச்சு அவர் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் போடுறாரு, செகண்ட் டைம் அடிக்கிறாரு. உடனே முனிவரை பார்க்குறாரு, ஒரு 10 முறை போடுறாரு. திரும்பி போடு அப்படிங்கிறாரு முனிவர். உடனே திரும்பி அடிக்கிறாரு. 20 times அடிக்கிறாரு, 30 times அடிக்கிறாரு, ஒரு 50 times அடிக்கிறாரு. கையை அசந்து போது, என்னால் முடியாது, எனக்கு உடைக்கிற சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அடுத்த நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி என்கிட்ட கூட நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அவர் வாங்கி 51வது முறையாக என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்லில் அடிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த கல் உடைப்பட்டுச்சு. உடனே இவருக்கு புரியல, அந்த இளைஞருக்கு. நான் தான் சொன்னேன்ல முனிவர், ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எனக்கு அதிர்ஷ்டங்கிறதே கிடையாது, நான் எதை செஞ்சாலும் தோல்வி தான். இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் அடித்தேன், உடையில, நீங்கள் ஒரு அடி தான் அடிச்சிங்க, அது உடஞ்சிருச்சு. உடனே திரும்பவும் முனிவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் முனிவர். இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும். உடனே முனிவர் பேசுகிறார் அந்த இளைஞர்கிட்ட, அந்த சிவா அப்படிங்கிற இளைஞர்கிட்ட, இந்த கல் 51வது அடியில் உடைந்ததா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட கேட்குறார். புரிய வைக்கணும் இல்லைங்களா? உடனே அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைன்னு அந்த விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்க, முந்தைய 50 அடிக்கும் அதற்குள் சக்தியை சேர்த்தது. அந்த கல் உடப்படுறதுக்குரிய எனர்ஜி வேணும், சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை அது சேர்த்து வைத்தது. அப்போது கரெக்டாக அது உடையிற நேரத்தில் நீ என்ன பண்ணிட்ட, என்னால் இது முடியாதுன்னு விட்டுட்ட. நான் உடைச்ச உடனே அது உடஞ்சிருச்சு, நீயும் அப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க மட்டும்தான். நீ கைவிட்ட அந்த ஒரு நிமிடம்
உன் வெற்றி அருகில் இருந்த நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு சொல்கிறாரு அந்த முனிவர். ஆமாங்க, நம்ம ஏதோ ஒரு இதில் கோபத்தில் இதில் நம்ம ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறோம், நம்ம செய்கிறோம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னும் போது அப்படி ஒரு கோபத்தில் அதை அப்படியே விட்டுட்டுறோம். அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீங்கள் முதல்ல செஞ்ச ஒர்க்கினுடைய வெற்றி வேறு யாராவது சும்மா அதை தொடங்கி செய்வாங்க, அதில் அவங்களுக்கு வெற்றி கிடச்சிரும். அப்போ நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம், நம்மளை துரதிர்ஷ்டம்னு சொல்லிக்குவோம். அப்படி கிடையாது. எந்த ஒர்க்கு எடுக்கிறோமோ அந்த ஒர்க்கு நான் செய்வேன், வெற்றி அப்படிங்கிறது எனக்குள் இருக்குது, நான் வெளியில் தேட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோட நம்மளை மேலே மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்மளை உந்துதல் பண்ணிக்கணும், நம்மளை தூண்டி விடணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். இதை அந்த இளைஞன் உணர்ந்துக்கிறார். முனிவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் நின்று விட மாட்டேன், இனிமேல் நான் நின்று விட மாட்டேன், விழுந்தாலும் எழுவேன், எழறதுக்காகத்தான் நான் விழறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தோற்றாலும் கற்றுக்கொள்வேன், இதுதாங்க இதை அண்டர்லைன் பண்ண வேண்டியது. தோற்றாலும் கற்றுக்கொள்வேன், கைவிடுவது மட்டுமே தோல்வி அப்படிங்கிறார். அப்போது அந்த இளைஞனுக்கு நம்ம எதற்காக பிறந்தோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கிது. இந்த ஸ்டோரி நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் வெற்றி வரலைன்னா கவலைப்படாதீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம கண்டினியூ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தேடுங்க. வெற்றி என்றைக்குமே உங்களுடையதாகத்தான் இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.